தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்து துறை ரீதியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்த திட்டம். நவம்பர் 8ஆம் தேதி பள்ளி கல்வித்துறைக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வுக் கூட்டம் நடத்த இருப்பதாக தகவல். பணியின் போது உயிரிழந்த மாதவரம் காவல் நிலைய பெண் காவலர்கள் இருவரின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணமும் அரசு பணியும் வழங்க வேண்டும். குற்றவாளிகளை பைக்கில் தேடிச் சென்று மாதவரம் காவல் நிலைய பெண் காவலர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் இதுபோன்ற துயரச் சம்பவங்கள் இனி நிகழாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். சமூக நலத்துறையின் மகளிர் உரிமைத்துறை பணிக்கு விண்ணப்பிக்க தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்ற விளம்பரத்தால் சர்ச்சை. சமூக நலத்துறை விளம்பரத்திற்கு எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையில் ஆள் சேர்ப்புக்கான அறிவிக்கையை தவறாக வெளியிட்ட இணை இயக்குநரை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தமிழ் குறித்து எங்களுக்கு எவரும் பாடம் எடுத்து கூச்சல் போட வேண்டாம் என அமைச்சர் கீதா ஜீவன் காட்டம். சில துரோகிகளின் சூழ்ச்சியால் 2011ஆம் ஆண்டு அதிமுக தேமுதிக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது. 2011 சட்டமன்ற தேர்தலைப் போல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சூளுரை. ஹிந்தி பேசாத மாநிலங்களின் எம்பிக்களுக்கு ஹிந்தியில் கடிதங்கள் எழுதுவது அதிகரித்து வருகிறது. இது அறியாமல் நடக்கும் தவறு அல்ல, அறிந்தே ஹிந்தி திணிப்பை செய்கின்றனர். தென் மாநில எம்பிக்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கவலையில்லை என்ற அலட்சியத்தில் மத்திய அமைச்சர்கள், நிர்வாகிகள் தென் மாநில எம்பிக்களுக்கு ஹிந்தியில் கடிதம் எழுதுவதாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். உதகையில் உரிமம் பெற்று செயல்படும் விடுதிகள், ரெசார்ட்டுகள் குறித்த விவரங்களை இணையத்தில் பதிவிட வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் ஆஜராக ஹைகோர்ட் ஆணை. உதகையில் செயல்படும் ரெசார்ட்டுகள், விடுதிகள் குறித்து தமிழக அரசு தவறான புள்ளி விவரங்களை வெளியிட்டிருப்பதாக புகார் எழுந்த நிலையில் முழுமையான விவரங்களை தாக்கல் செய்வதுடன் விசாரணைக்கு ஆஜராகவும் நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு ஹைகோர்ட் உத்தரவு. தெலுங்கு மக்களை தவறாக பேசிவிட்டதாக எனது பேச்சை திரித்து கூறுகின்றனர். தெலுங்கு மக்களின் மனம் புண்படும்படி நான் எதுவும் பேசவில்லை. பிராமணர்களை வந்தேரிகள் என கூறும் நபர்கள் தமிழர்களா என்றுதான் பேசினேன். தெலுங்கு மக்கள் குறித்த பேச்சுக்கு நடிகை கஸ்தூரிக்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் தமிழும் தெலுங்கும் எனக்கு 2 கண்கள் போன்றது என சர்ச்சை பேச்சு குறித்து நடிகை கஸ்தூரி விளக்கமளித்திருக்கிறார். எனக்கு வேண்டும் என்றால் உள்துறை அமைச்சர் பதவியை கேட்டு பெற முடியும். நான் உள்துறை அமைச்சராக இருந்தால் ஆந்திராவின் நிலைமை வேறு விதமாக இருக்கும் என நடிகரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் சினிமா பாணியில் எச்சரிக்கை. உலகமே எதிர்பார்க்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. வல்லரசு நாடு என்ற பெருமைக்குரிய அமெரிக்க அதிபர் தேர்தல் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும், குடியரசு கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் களம் கண்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாய்ப்பு என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.